இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிப்படையா பார்த்தா முரண்பாடு தான் தெரியும். அல்ல நீங்க வழிகட்டு போறதுக்கு சைத்தானை காரணமா சொன்னாலும் அது மார்க்கத்தில் உள்ளதுதான். நீங்க வழிகட்டு போறதுக்கு அல்லாஹ் தான் அப்படி ஆக்கிட்டாண்டாலும் அதுவும் அல்லாஹ் தான் கருத்தாண்டு இருக்கத்தானே செய்யுது. அல்லாஹ் என்ன செய்வான், யுதல்லி பிஹி கதீரா யஹ்தி பிஹி கதீரா. இதை கொண்டு அல்லாஹ் வந்து சிலரை வழிகெடுப்பான், சிலரை நேர்வழியில் செலுத்துவான், வழிகெடுப்பேங்கிறான் அல்லாஹ். அதே நேரத்தில் வந்து நீங்க நன்மையை உங்கள் தீமையை தடுங்கள் நமக்கு சொல்ல பார்த்து முரணா தான் தெரியும். எவன் நல்லவனா இருப்பானோ அவன் நல்லவனா இருந்துருவான், இவன் கெட்டவனாவானோ கெட்டவனா தான் இருப்பான். நீங்க போய் சொல்லி உனக்கு ஆக போறது இல்லை. நீங்க சொல்லாட்டாலும் நல்லவன் ஆயிடுவான், நீங்க சொல்லாட்டாலும் கெட்டவனா போயிடுவான். அதனை அது விதிக்க அர்த்தம் அப்படின்னு பேசுவதற்கு இடம் இருக்குதா? இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய செயல்பாடா மனிதன் செயல்பாடா, அல்லாஹ்வுடைய செயல்பாடா சைத்தான் செயல்பாடா, அல்லாஹ்வுடைய செயல்பாடா உன் செயல்பாடா, இப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது வந்து முரணா தான் இருக்கும். ஆனா முரண் மாதிரி இருந்தாலும் இதை நம்ம புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு அறிவு கொடுக்கப்படல. இந்த அறிவியலையும் ஒத்துக்கிறாங்க. அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து புரிந்து கொள்ற மூட நமக்கு இல்லைன்னு வழங்குது. விதி ஒரு விளக்கம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். ஆன்லைன் pj.co.in போனீங்கன்னா நூல்கள்ங்கிற தலைப்புல போனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு பதில் இருக்குது.